அனைவருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ நாங்கள் பார்க்க போகிறது தபாகியோட வீடியோ சாங் தான். இயர் ஸ்ட்ரைட் அவே ஃப்ரம் டாக்ஸிக். அண்ட் இந்த படத்தில் நம்ம யாஷ், நயன்தாரா, அதுக்கப்புறம் ருக்மிணி வசந்த், கியாரா அத்வானி, தாரா சுத்தாரியா அண்ட் இன்னொரு பக்கம் ஹோமா குரேஷ், இவங்கெல்லாம் சேர்த்து நடிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி லேடிஸை பற்றி அவங்க பேசியிருந்தேன், பட் அதுக்கு நான் வீடியோ பண்ணலை. அதுக்கான காரணத்தையும் நான் சொல்லிட்டேன். பட் இப்போ நாங்கள் பார்க்க போகிற இந்த வீடியோ சாங் தான். இதிலே அந்த மாதிரியான இன்டிமேட்டான சீன்ஸ் இருக்க போல, பட் ஐ நாட் ப்ரிட்டி ஷுவர். ஆனால் இந்த பாட்டு ஃபஸ்ட் டைம் நான் ஆடியோவில் கேட்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் அதனால தான் இன்றைக்கி இந்த வீடியோ எடுத்து பண்ண போகிறேன். ஸோ வித்வுட் ஃபர்தர் டிலேஸ் இந்த பாட்டில் பார்த்துட்டு வந்துடலாம். அஸ் ஃபார் அஸ் ஏனோ பல விஷயங்களை பற்றி இந்த ஒரு பாட்டில் பற்றி பேசியிருந்தாங்க. பல விஷயங்கள் தே வாஸ் ஷேரிங் சர்டன் திங்ஸ், பட் ஐம் நாட் ஷுவர் இந்த மாதிரி விஷயங்கள் இதில் அடங்கியிருக்கான்னு. பார்த்துட்டு வந்துடலாமா? ஏன்னா இதில் ஃபீச்சர் ஆகியிருக்கிறது மெயின்லி கியாரா அத்வானி அண்ட் யாஷ் அவர்கள். So I'm really excited for this song, and the song is sung by Vishal Mishra and the composition அவர் தான் பண்ணியிருக்காரு. ஸோ பாடலில் கேட்டு வந்ததுக்கப்புறம் இதுக்கான விஷயங்களை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பேசலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா அதையும் கண்டிப்பாக பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொரு பக்கம் என்னென்னா, நீங்கள் அந்த பெல் பட்டன் அழுத்தினீங்கன்னா தான் நீங்கள் நம்ம குடும்பத்தை சேர்ந்து நீங்களும் பயணிக்கலாம். ஸோ எல்லோரும் ஒரு குடும்பம் அப்படியே ஜாலியாக எல்லா வீடியோவும் பார்த்து இப்படியோ சந்தோஷமாக ஒரு ஃபன்னு தானே, அதுதான். அண்ட் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. வாங்க ஆரம்பிக்கலாமா? ஸோ ஹியர் வி ஆர் ரெடி ஃபார் தபாகி. இந்த பாடலோட தமிழ் வெர்ஷன் தான் நான் கேட்க போகிறேன். ஸோ கன்னடத்தில் கேட்கலாம் தான் இருந்தேன், பட் ஸ்டில் தமிழ் எப்படின்னு தெரியல. விக்னேஷ் எழுதியிருக்காரு. ஸோ ஆரம்பிக்கலாமா? 3, 2, 1 and here we go. And I'm doing this feel. And me too. லோகம் நெறியின்றி மாறாதோ, மோகம் விதியெல்லாம் மீறாதோ, சரியும் தவறும் சிதையும் நிலை தபாகி. ஓ, இதுதான் அந்த பாட்டோடைய ஆடியோ வெர்ஷன் பார்த்துருக்காங்க. இந்த ஒரு பர்டிகுலர் ஃப்ரேம் தொடுவதே அலைகளின் விடுமுறை, இலைகளை மழை தொடும் தருணமே தவநிலை, காதல் காமம் கடந்தோடுவோம் தபாகி. நயன்தாரா ஒரு சுயநலவாதி உண்மையான காதல விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? கஷ்டம்னு நினைக்கிறேன். ஓகே. ஆஹா பா
என்ன வார்த்தைங்க அது. ஸோ August 26, 2026 ஃபைனலி த ரிலீஸ். ஓகே, நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். பர்டிகுலர்லி இந்த சீன்ஸ் எல்லாம் வந்து எனக்கு இவரை பார்க்கும்போது ஹீரோவா இல்லை ஒரு வில்லனுக்கு வந்து சூட்டபுளான ஒரு ஆளுங்க நம்ம யாஷ். அண்ட் இன்னொரு பக்கம் என்னென்னா ஐ டோன்ட் எக்ஸ்பெக்ட் யார் இந்த எக்ஸ்டெண்டுக்கு இருப்பாங்கன்னு. ஏன்னா நான் நினச்சிக்கிட்டு இருந்த அளவை விட இது வந்து ஒரு லவ் சாங். இட்ஸ் லைக் அ லஸ்ட்க்கு ரிலேட்டபிள் சாங் தான். கம்ப்ளீட்லி இட்ஸ் அவுட் ஆஃப் தி ட்ராக். அண்ட் நயன்தாரா வாஸ் கம்ப்ளீட்லி, நான் எதிர்பார்க்கல அவங்க ரெகனைஸ் பண்ணிக்க முடியும் எனக்கு நயன்தாரா அவங்களான்றது. அண்ட் வித் ஷார்ட் ஹேர்ஸ் அண்ட் எல்லாம் இருக்கும்போது. அண்ட் அது வந்து ஹுமா குரேஷியா தாரா சுதாரியான்னு தெரியும். எனக்கு அது கொஞ்சம் குழப்பமாக இருக்குது, தெரிஞ்சால் சொல்லுங்கள். லைக் ஃப்ரம் 3 minutes and 25 secondsக்கு மேலே. ஸோ அந்த பர்டிகுலர் ஒரு ஃப்ரேமில் வந்து லைக் அப்படி தான் தோணுச்சு எனக்கு. அப்படி ஏன்னா இப்படி இந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க ஃபர்ஸ்ட்டாக. அண்ட் இட்ஸ் அ ஃபேரி டெல் ஃபார் க்ரோன் அப்ஸ்னா மட்டும் பசங்க வந்து டவுன்லோட் பண்ணி பார்க்க மாட்டாங்க. இந்த மாதிரி விஷயம் வந்தாலே இது தேடி தேடி போய் பார்க்குற ஒரு ஒரு இதில் தான் நாங்கள் இப்போ இருக்கோம். மோஸ்ட்லி சில்ட்ரனுக்கெல்லாம் இது வந்து லைக் ஒரு சீன் பார்த்தாலே தேடி போய் பார்ப்பாங்க. ஸோ இப்படியெல்லாம் இருக்கும்போது பட் தே ஓப்பன்லி தே ரிலீஸ்ட் ஆல் தீஸ் யூனோ சென்சார் சீன்ஸ். அவ்வளோ தைரியமாக பண்ணியிருக்காங்க. மேபி த கான்டென்ட் ஆஃப் தி ஃபில்ம் மேபி யூனோ ஸ்ட்ராங்காக இருக்கதா இருக்கும், எனக்கு சரியாக தெரியலை. ஏன்னா நான் அந்த லேடிஸ்க்கெல்லாம் நான் ஏன் பண்ண விட்டேன்னு ரொம்ப அப்ஜெக்டிஃபை பண்ணி பண்ணுறாங்க ஃபீமேல்ஸ். எனக்கு அந்தளவுக்கு எனக்கு ஒரு ஐடியாவே இருக்காதுன்னு எடுத்து பார்த்து இது நாங்கள் பார்த்து எப்படி ரியாக்ட் பண்ணுறது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தனிப்பட்ட முறையில் பார்க்குறது வேறு, 4 பேர் மத்தியில் பார்க்கும்போது இதை மக்களுக்கு கொண்டு போய்ட்டு நாங்கள் சேர்க்கணும் ஒரு என்டர்டெயின்மெண்ட்ன்ற பேரில் இவ்வளோ அது நல்லா இருக்குது. மற்றவங்க பண்ணுறதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியலை. பல பேர் கேட்டீங்க அதுக்கு பண்ணலைன்னு. ஐ டோன்ட் ஃபீல் லைக் டூயிங் இட். அண்டு ஆக்சுவலி இது வந்து ஒரு சாம்பிள் ஆஃப் யூனோ ஃப்ரேம்ஸ். ஏன்னா கியாராக்கும் யாஷ்க்கு வர ஒவ்வொரு சீனும் ஐ டோன்ட் நோ 2 பேரும் வந்து இது அவங்களுடைய பர்சனல் லைஃப்பை கூட பாதிக்காத அளவுக்கு இந்த பாட்டு வந்து அமைஞ்சிருக்கு. அண்ட் சில இடங்கள் எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த பீச் சீன் லைக் அந்த ஒரு ஒயிட் அவனோட அந்த காஸ்டியூமில் அண்ட் இன்னொரு காரில் போகிற அந்த சீன் கூட பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப ஒரு யூனோ அந்த பேரிங்க்கு வந்து பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் மியூசிக்கல் வாய்ஸ் விஷால் மிஸ்ரா ஹஸ் நெயில்ட் இட். நான் வந்து ஆடியோ வெர்ஷன் கேட்கும்போது சொல்லியிருப்பேன் த வே ஹவு த சாங் வாஸ் அண்ட் த கம்போசிஷன் வாஸ் லிட்ரலி பேங்கர். அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா இவ்வளோ இன்டிமேட்டான சீன்ஸ் இருக்கிறாங்க, இவ்வளோத்தையும் ரிலீஸ் பண்ணுறாங்க வித்தவுட் நோ இஷ்யூஸ்னால் தேர் வில் பி சம்திங் எல்ஸ் ஃபார் திஸ் மூவி. ஏன்னா இவ்வளோ தூரம் வந்து பண்ண முடியாதுங்க. ஏன்னா இந்த படம் இப்படி தான்ன்றது ஸ்டார்டிங்கே தெரிய வந்துருச்சு. ஸோ அப்படின்ற பட்சத்தில் நாங்கள் வந்து இந்த படம் வந்து இன்னும் என்ன இருக்க போகுதுன்ற அளவுக்கு யோசிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. நீங்கள் சின்ஸ் த டே ஹவு தே ரிலீஸ் யாஷோட பர்த்டேலேருந்து எல்லாத்தையும் இங்கே பார்த்துக்கிட்டு வர அப்டேட்ஸில் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஹவு திஸ் இஸ். அண்ட் யாஷு வந்து லைக் கேஜிஎஃப்க்கு அப்புறம் இந்த படம் வந்து ரொம்ப வருஷம் இப்போது இந்த ஒரு பர்டிகுலர் டைமில் இவர் இவ்வளோ பெரிய படத்தை பண்ணுறாரு. 5 ஹீரோயின் இப்படி பேர் இருக்காங்க, இப்படி நடிக்கிறாங்கன்றதை தாண்டி த ஸ்டோரி அண்ட் த வே ஹவு த ஸ்டோரி இஸ் கன்வேட் டு தி ஆடியன்ஸ், இதுதான் மெயினான விஷயம். அந்த ஸ்கிரிப்டை வந்து இவர் ரொம்ப லைக் கீது மோகன் தாஸ் அவங்களுக்கு அவங்க 2 பேரும் இணைந்து பண்ணுற படம் தான் இந்த ஒரு டாக்ஸிக்ன்ற படம். பேர்லேயே தெரியலை. ஸோ லெட்ஸ் ஹோப். எனக்கு நயன்தாரா இருந்த அந்த விஷயம் பிடிச்சிச்சு. அவங்க திடீர்னு வந்து ஒரு என்ட்ரி. அண்ட் லாஸ்ட்டாக அது வந்து எனக்கு பர்சனலி இந்த பாட்டு ஏன் பிடிக்கும்னா இந்த பாட்டோடைய ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இன்டென்சிவ் ஒரு இதுவும் இருக்குதுங்க. அது வந்து ரொம்ப கேட்க நல்லாயிருக்கும். அது ஏன் எதுன்றதான் சொல்லதுக்கு முடியல. பட் ஸ்டில் ஐ லைக் திஸ் ஹோல் திங். அதான் நான் சரி வீடியோ கட் பண்ணலாம் நேற்றே பண்ண வேண்டியது. நான் வந்து ரொம்ப யோசிச்சு தான் பண்ணுறதா இருந்தேன். ஸோ யோசிச்சுக்கிட்டே என்ன பண்ணலாமா வேணாமா எனக்கு வந்து ஒரு ஐடியாவுமே இல்லை. ஸோ அதனால இன்றைக்கி பண்ணுறேன், ஒரு நாள் கழித்து பண்ணுறேன். அண்ட் நீங்கள் இந்த பாட்டை கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்றது கீழே கமெண்ட்டில் சொல்லி விட்டுருங்க. அதை நான் பார்த்து தெரிஞ்சுப்பேன். அண்ட் எனக்கு இந்த அவ்வளோ லைக் ஈவன் கியாராக்கு லாஸ்ட் 6-7 இயர்ஸ் தான் அவங்களுக்கு எந்த ஒரு படமே வெற்றின்ற ஒரு விஷயமே இருக்கு. நோ வின்ஸ். ஸோ அவங்க வந்து சித்தார்த் மல்ஹோத்ரா கல்யாணம் பண்ணியே இப்போ 3 வருஷம் ஆகுதுல்ல. ஸோ இந்த ஃபீமேலோடைய கேரக்டர்ஸ் வந்து ரொம்ப போல்டான சீன்ஸ் நடிக்கிறதுக்கும் அதுக்கும் ஒரு இது வேணும். அவ்வளோ ஈஸியாக வந்து இது பண்ணிக்க முடியாது. வாட் எவர் அவங்க நான் கிரிட்டிசிசம் பார்த்தேன். தே ஆர் டாக்கிங் அபவுட் மணி ஓவர் யூனோ ஆக்டிங் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசியிருந்தாங்க. தட்ஸ் எ பர்சனல் விஷயங்க. பார்க்குறவங்களோட கையில் தான் எல்லாமே இருக்குது. படத்தை பார்க்கணுமா பார்க்கக்கூடாதுன்னு. ஸோ அது கான்டென்ட் தெரியலை.
அண்ட் இந்த படம் வந்து அடுத்த மாதம் எப்போ 26 ரிலீஸ் பண்ணுறாங்க. பார்க்கலாம் என்ன மாதிரி விஷயங்கள் இனி எல்லாம் வரப்போகுதுன்னு நீங்கள் பார்த்துட்டு முடிவு பண்ணுங்கள். என்ன பாட்டு பிடிச்சதா சொல்லுங்கள். விஷாலோடைய வாய்ஸ், விஷாலோடைய கம்போசிஷன் இதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன். நான் ஆடியோவில் சொல்லிட்டேன். அண்ட் அதை தாண்டி வேறு எதுவும் எனக்கு சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் இன்னும் 2-3 விஷயம் நான் ஞாபகத்தில் வச்சுருந்தேன் சொல்லணும்னு. இது வந்து எப்படி தெரியலைங்க, எந்த அளவுக்கு இது எடுத்திருக்காங்கன்னா ஐ டோன்ட் நோ ஹவு யாஷ் இஸ் ஹேண்ட்லிங் ஆல் 5 at once. இதுதான் என்னுடைய சந்தேகமே. ஸோ நீங்கள் என்ன எதுன்றதை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள் என்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றது. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்திக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம். ஸோ இன்ஸ்டன்ட்டான அப்டேட்ஸ் எனி டைம் எனிவேர் நீங்கள் உலகத்தில் எங்கே இருந்தாலும் நீங்களும் பார்த்து மகிழலாம், நீங்களும் நம்ம குடும்பத்தை சேர்ந்து பயணிக்கலாம். இந்த ஒரு விஷயத்த சொல்லிவிட்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். அடுத்து இந்த ஒரு வீடியோக்கு நான் ரியாக்ட் பண்ணணும், இல்லை நான் இதை பற்றி யாராச்சும் பேசணுமா இருந்தால் கூட கீழே கமெண்ட்டை சொல்லுங்கள், கண்டிப்பாக இதை நான் பண்ணுவேன். அண்ட் திஸ் இஸ் சிம்பிளி ஹரி, உங்கள் ஹரிஹரன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஹியர். ஸ்டே டியூன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.